வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரைனர். 100 டேஸ் 100 போஸ்டர் டிசைன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் அடோப் ஃபோட்டோஷாப், இன்டிசைன், இல்லஸ்ட்ரேட்டர் போன்ற அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்தி விதவிதமான போஸ்டர்களை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற டுட்டோரியல்ஸ் இதில் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ஸ்குவிட் கேம் வெப் சீரிஸோடைய இமேஜஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு போஸ்டரை ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். முதல்ல இமேஜஸ் ப்ராசஸ் பண்ணலாம், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். ஸோ மெயின் கேரக்டருடைய இமேஜ் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். நான் இதுக்கு பென் டூல் ப்ரிஃபர் பண்ணுறேன். பென் டூல் எடுத்துகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த அவுட்லைன்ஸை நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். பென் டூல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு நம்ம ஃபோட்டோஷாப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கோம், 30 நாட்களில் ஃபோட்டோஷாப். அதில் பென் டூல் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ ஆரம்பித்த ஆரிஜின் பாயிண்ட் வந்துட்டு முடித்த பிறகு ரைட் கிளிக், மேக் செலெக்ஷன். எட்ஜஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு 0.5 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா இது தனியாக இப்போ செலக்ட் ஆகுது. அப்படியே கண்ட்ரோல் ஜே கிளிக் பண்ணால் நம்ம செலெக்ஷன் மட்டும் தனி லேயரில் டூப்ளிகேட் ஆகிடும். அடுத்து நம்ம ஸ்குவிட் கேமுடைய ஃப்ரண்ட்மேன் அவருடைய இமேஜ் சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறேன். அடுத்து இந்த ஃப்ரண்ட்மேன் பின்னாடி கொஞ்சம் பேர் நிற்க வைக்கலாம். ஸோ அகெயின் அந்த கேரக்டர்ஸ் எடுத்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். பென் டூல், ட்ரேசிங் மெத்தட் அண்ட் மேக் செலெக்ஷன், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ கட் பண்ண இமேஜஸ்லாம் தனித்தனி லேயரில் இருக்குது. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் இமேஜ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேஷ் வந்து விழுற அந்த பால், அதுலேருந்து வர லைட் கலர் பேஸ் பண்ணி நான் இந்த போஸ்டர் டிசைன் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் எல்லோவில் நல்லா ஷைன் ஆகும். ஸோ அதே கலர் தீமில் இந்த போஸ்டர் இருக்க போகுது. ஸோ அந்த கேஷ் பாலுக்கு ரிலேட்டடாக அவங்க எல்லாம் தங்கியிருக்கிற அந்த ஹாலோடைய இமேஜ் இருக்குது. ஸோ ரெண்டு வேறு கலரில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மேலே கீழே முதல்ல அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே எடிட்டிங்கில் நம்ம டைம் டு டைம் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இருப்போம். இப்போ இந்த ஹால் பார்த்திங்கன்னா ஒயிட் லைட் கலரில் இருக்குது. இதையும் அந்த கோல்டன் பால் கலரில் மாற்றுறதுக்கு ஹியூ சேச்சுரேஷன் எடுக்கிறேன். அதில் கலரைஸ் செக் பண்ணிவிட்டு அதே எல்லோ டோன் கிட்டத்தட்ட கொடுக்குறேன். ஸோ எப்போவுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் இமேஜை நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒன்றா அந்த எங்கே எது முடியுதுன்னு தெரியாமல் எட்ஜை எரேஸ் பண்ணுறதுக்கு மாஸ்க் டூல் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ மாஸ்க் ஆட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸை மட்டும் கொஞ்சம் எரேஸ் பண்ணுறேன். ஸோ மாஸ்க் டூல் ஃபோட்டோஷாப்பில் ஒரு அருமையான டூல். இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு டீட்டெயிலான வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு தனி பிக்சருக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. ஸோ இதே ரிலேட்டடான ஒரு பேக்ரவுண்ட் கலரை நான் பின்னாடி லேயரில் ஃபில் பண்ணுறேன். நம்ம இன்னும் க்ளோலாம் கொடுக்கும்போது அது தெரியாமல் மறைஞ்சிரும். ஸோ இந்த மெயின் கேரக்டருடைய கலர் டோனை நம்மளுடைய தீம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஃபோட்டோ ஃபில்டரில் வார்மிங் ஃபில்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்து அந்த சென்டர் பாயிண்டில் ஒரு கோல்டன் க்ளோ கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு சாலிட் கலர் லேயர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கும் மாஸ்க் ஆட் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலிட் கலருக்கு ஒரு பெட்டரான பிளெண்டிங் மோட் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ தட் க்ளோ நமக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு. மாஸ்க்கை கண்ட்ரோலே கொடுத்து ரிவர்ஸ் பண்ணிடும், ஃபுல் ஆஃப் ஆகிடும். இப்போ நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ப்ரஷ் பண்ணி நம்மளோட க்ளோவை வர வச்சுக்கலாம். அடுத்து இந்த கோல்டன் க்ளோ அந்த கேஷ் பால்லேருந்து வரும்போது அது நம்ம இங்கே இருக்கிற கேரக்டர்ஸ் மேலேயும் கொஞ்சம் படணும். ஸோ அதனால் தனியாக ஒரு எல்லோ டோன் சாலிட் கலர் லேயர் ஆட் பண்ணிவிட்டு அந்த லேயரில் மாஸ்க் ஆட் பண்ணுறேன். மாஸ்க் ஆட் பண்ணிவிட்டு இப்போது எட்ஜஸ் மட்டும் இந்த க்ளோ வரா மாதிரி, இவங்க நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால லைட் வந்து இந்த ஃபேஸில் ரொம்ப படாது. ஸோ பின்னாடி இந்த எட்ஜஸில் மட்டும் க்ளோ ஆகிற மாதிரி இந்த கலர் கொடுக்குறேன். இப்போ அடுத்து அதே ஸ்டெப் ரிப்பீட் பண்ணி இந்த ஃப்ரண்ட் மேனுக்கும் எட்ஜஸில் இந்த க்ளோ கலர் கொடுக்குறேன். ஸோ கேஷ் பால்லேருந்து இவ்வளோ லைட் வரும்போது கீழே இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் மேலேயும் அது பட்டுச்சுன்னா நமக்கு போஸ்டர் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம மெயின் கேரக்டரோட இமேஜ் பார்த்திங்கன்னா ஒன் சைடில் ஃபேஸில் நல்ல ஒரு லைட் அவருக்கு இருக்குது. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு லைட் சோர்ஸை நான் க்ரியேட் பண்ணுறேன். அகெயின் சாலிட் கலர் லேயர் ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு மாஸ்க் டூல். ஸோ ரேஸ் வரா மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். நான் டைம் டு டைம் இதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஸ் வர்றதுனால ஒரு ஃபேஸில் அந்த கலர் வருதுன்ற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி நம்ம கொடுக்குறோம்.
அடுத்து இந்த ஃப்ரண்ட் மேனும் அவருடைய சகாக்களுக்கும் நம்ம மெயின் கேரக்டருக்கும் நடுவில் ஒரு சின்ன ஷேடோ கொடுத்தா நல்லாயிருக்கும். அகெயின் சாலிட் கலரில் ஒரு டார்க் கலர் டோன் கொடுத்துட்டு மல்டிப்ளை பிளண்டிங் மோடு வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம பிளண்டிங் மோடும் அகெயின் நம்ம சாலிட் கலர் வைக்கிறோம். மாஸ்க் டூல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பிளண்டிங் மோட் நமக்கு சிறப்பாக இருக்குது, சில பிளண்டிங் மோட்ஸ் நமக்கு க்ளோ நல்லா கொடுக்கும், சிலது வந்து நமக்கு ஷேடோ நல்லா கொடுக்கும். ஸோ பிளண்டிங் மோட்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக நம்ம 30 நாட்களில் ஃபோட்டோஷாப் சீரிஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஷேடோ அகெயின் பார்த்திங்கன்னா அந்த மெயின் கேரக்டர் மேலே தான் படும். இவங்களும் அந்த மெயின் கேரக்டர் நிற்கிற இடத்துல படுற மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஒரு ஃபேண்டஸியான எடிட் தான். ஸ்டில் இது நமக்கு ஒரு கண்ணுக்கு ஒரு செப்பரேஷனையும் ஒரு டெப்த்தையும் போஸ்டரில் கொடுக்குது. ஸோ அடுத்து மெயின் கேரக்டர் அவர் மேலே இந்த க்ளோ படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு சாலிட் கலர் அகெயின் எந்த பிளண்டிங் மோட் பெட்டராக இருக்கோ அதை எடுத்துக்கிறேன். இப்போது ப்ரஷ்ஷோட சைஸை ரொம்ப சின்னதாக வச்சுட்டு எட்ஜஸில் ரொம்ப இன்டென்ஸாக கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. அகெயின் இன்னும் கொஞ்சம் உள்ளே படும்போது லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போது ஃப்ளோவை கம்மி பண்ணிவிட்டு உள்ள ஏரியாஸில் நான் கொடுக்குறேன். ஸோ எட்ஜஸில் இருக்கிற அளவுக்கு இன்டென்சிட்டி இல்லாமையும் கொஞ்சம் க்ளோ உள்ள கம்மியாகவும் நமக்கு படும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேஷ் பால் இருக்க கோல்டு லைட்டுக்கும் இவர் மேலே படக்கூடிய இந்த ஹைலைட்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு. ஸோ மேலே மெயின் கேரக்டரில் ஒரு க்ளோலாம் இருக்க மாதிரி கீழே இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு எலிமெண்ட் சேர்க்கலாம். மேபி ஒரு ஸ்மோக் சேர்க்கலாம். ஸோ ஸ்மோக் பிக்சர் வச்சுட்டு அதையும் பிளண்டிங் மோட் மாற்றிட்டு ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். ஸோ அதே போல் நடுவுலையும் ஒரு லேயர் கொடுத்து அங்கே கொஞ்சம் பிளர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்மோக் வந்து 2 லேயரில் இங்கேயும் கண்ணுக்கு கொஞ்சம் தூரத்துலேயும் தெரிகிற மாதிரி ஒரு டெப்த் கொடுக்கறதுக்காக. அடுத்து ஸ்குவிட் கேம் டைட்டில் லோகோ மேலே பொசிஷன் பண்ணிட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் குறிப்பிடுங்க. நிச்சயமாக நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். இது தவிர 1-to-1 ட்ரைனிங் இன் Adobe Photoshop, Illustrator, InDesign அண்ட் Premiere Pro நான் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் மறைக்காலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.